மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல முடியாது. இது எங்க வந்திருக்கு எக்ஸாக்ட்லி பாட்டம். இந்த பாட்டம் என்னன்னு பாருங்க. ஸோ மந்த்லியில ஒரு கலர் வேணா டிஃப்ரெண்டா வச்சுப்போம், ரெட் கலர். ஓகே, இது மந்த்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ், இது வந்து மந்த்லியோட சப்போர்ட். இப்போ அடுத்தது டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட். அப்ப வீக்லி சார்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இது மந்த்லி இதை பார்த்துட்டோம். மந்த்லிக்கு நடுவில் வீக்லியில என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹை வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் என்னாச்சு, இங்க இருந்து லோ டு ஹை, அந்த ஹைல இருந்து வரும்போது மார்க்கெட் என்னாச்சு திருப்பி இது வீக்லி. ஓகே, கலர் டிஃபரன்ஸ்க்காக கலரையும் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ வீக்லிக்கு வந்து கிரீன் வச்சுப்போம். இது மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ், மந்த்லியோட சப்போர்ட். இது வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ், வீக்லியோட சப்போர்ட். இப்போ நம்ம இங்க இருந்து இப்போ டெய்லி சார்ட்டுக்கு போவோம். இப்போ டெய்லி சார்ட்டுக்கு போகும்போது இதோட பியூட்டியை பாருங்க. மார்க்கெட் நம்ம இங்க டவுன் ட்ரெண்ட்னு சொன்னோமா, அந்த டவுன் ட்ரெண்ட் எங்க வந்து ஸ்டாப் ஆச்சு, எக்ஸாக்ட்லி மந்த்லியோட ப்ரீவியஸா இருந்த சப்போர்ட் எங்கேயோ அதே சப்போர்ட்ல தான் வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆகி மறுபடியும் என்ன ஆச்சு, மார்க்கெட் மேலே ஏறிட்டு இது திருப்பி மேலே ஏறிட்டு இந்த லைனை உடைக்க முடியல. தெரியுதா? ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, கிரீன் கலர் வீக்லியோட சப்போர்ட் இருக்கு. வீக்லி சப்போர்ட் கிட்ட என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் சைட்வேஸ் டெய்லியில ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இங்க இருந்து ஸ்விங் ஏறி மேலே என்ன ஆச்சு, ஏறி போய் எந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, கரெக்டா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த இடத்துல என்ன இருக்கு, வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் ஆயிட்டு அங்க இருந்து 30% to 50% ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆச்சு, பிரேக் அவுட் டைம் மேல போச்சு.